உமா, நீ எந்த வேலையை முன்ன பின்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா என் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டும் கரெக்டா செஞ்சிரு. இல்ல அதுங்க ஏன் பிராணனை வாங்கிருங்க. ஓகே? முருகா, இந்நேரம் உனக்கு பால் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கோம்ல? நான் உனக்காக செஞ்ச அமைச்ச பஞ்சாமிரதத்தை ஏத்துக்கிட்டியா முருகா? உடம்பு முழுக்க விபூதி பூசிக்கிட்ட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பல்ல? முருகா, அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு உனக்கு நேரம் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கந்தர் அலங்காரத்தை கண்ணால பாக்குற பாக்கியம் இல்லைனாலும் மனசால பாக்குறேன். நான் தொடுத்த மாலையையும் கொடுத்த பூவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் முருகா. கந்தா போற்றி, கடம்பா போற்றி. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி ஆர்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் பொரிய வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. முருகா. முருகா, சொர்க்கம் வேணும்னு ஒன்று வேண்டிக்கிட்டா அது வியாபாரம், நரகம் வேணான்னு வேண்டிக்கிட்டா அது கோழத்தனம். சதா உன்னையே நினைக்கிறேன், மனசு வேணும்னு வேண்டிக்கிறேன். எனக்கும் உனக்கும் இடையில வர தடையை நீக்கு. என் மனசு கல்லாவே ஆனாலும் உன் கருணைப்பட்டா வைரமா மாறிட முடியும். வேலும் மயிலும் துணை. முருகா சரணம். சீனு, இந்த வருஷமானும் தைப்பூசத்தன்னைக்கு திருச்செந்தூருக்கு போய் அந்த முருகனை தரிசிக்கணும்பா. ஆமா பாட்டி, முருகனை தமிழ் கடவுள்னு சொல்றாளே, ஏன்? தமிழ் மொழியில் உள்ள 12 உயிரெழுத்துக்களும் அந்த முருகப்பெருமானுடைய 12 தோள்கள், 18 மெய்யெழுத்துக்களும் அவனுடைய கண்கள், இணையெழுத்துக்கள் 6ம் அவனுடைய 6 முகங்கள்,
அக்கென்ற ஆயுத எழுத்து அவனுடைய ஞானவேல். அப்படின்னா வேலும் மயிலும் துணைன்னு எந்த அர்த்தத்துல சொல்றோம்? வேலுங்கிறது ஞான சக்தி, அதாவது முருகனோட பேரறிவு. மயிலுங்கிறது அந்த பேரறிவுக்குட்பட்ட உயிரோட 6 அறிவை குறிக்கிறது. அறிவுனை ஆற்றல் முருகன்னு சொல்றதுதான் வேலும் மயிலும் துணைங்கிறதோட அர்த்தம். மகேஷா, திருநீர் அணியறது எதுக்கு?